இந்த செகண்ட் கிளாஸ் டிராவல் பண்றதெல்லாம் எவ்வளவு கஷ்டம்னு ஆக்ரால இருந்து டெல்லிக்கு போகும்போது தான் தெரிஞ்சது. என்னோட இந்தியா சுத்தி உலா பயணத்துல ஃபுல்லாவே ட்ரெயின்ல செகண்ட் கிளாஸ் ஜர்னில தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனா ரொம்ப வெறுக்க வச்ச விஷயம் ஆக்ரால இருந்து டெல்லிக்கு பயணம் பண்ணதுதான். அப்படி என்ன நடந்தது இந்த வீடியோல பார்க்கலாம். இது நான் இந்தியா சுற்றி உலா பயணத்துல எபிசோட் 49. ஆக்ரால இருக்க தாஜ்மஹால் ஆக்ரா ஃபோர்ட்லாம் பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டா நைட் ஆக்ரா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் ஆயிட்டோம். எங்க போறோம்னா டெல்லிக்கு தான். ட்ரெயின் பாத்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு ஒன்று இருந்தது, அதை மிஸ் பண்ணிட்டோம். அடுத்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா 12 மணிக்குலாம் இருந்தது. டிக்கெட் எடுக்கிற இடத்த பார்த்து ரொம்ப செதறிட்டேன். முதல் பயம் அங்கதான் ஏற்பட்டது. டிக்கெட் எடுத்த அப்புறம் 12 மணிக்கு நம்ம ட்ரெயின் வந்தது. அந்த ட்ரெயின் செகண்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு உடனே செதறிட்டேன். அது எப்படி இருந்தது நான் இப்ப பாக்குறேன். நான் பூனே செகண்ட் கிளாஸ் ஜர்னில டிராவல் பண்ணது இதை விட ட்ரிபிள் மடங்குல இருந்தது. கூட சமயம் வச்சு இதெல்லாம் ஏற வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா என்னாலயும் முடியாது, ஏன்னா அவ்வளவு டயர்ட்ல இருந்தேன். அப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சுது, எல்லாருமே டெல்லிக்கு தான் போறாங்கன்னு. ஏன்னா அங்க இருந்து தான் நிறைய பேர் ஊருக்குலாம் போவாங்க போல. அடுத்து வந்த ட்ரெயின் எல்லாமே அப்படிதான் இருந்தது. வேற வழியே இல்லாம பிளாட்ஃபார்ம்ல படுத்துட்டோம். இன்னொரு சைடு நடு ராத்திரி அந்த மாதிரி குளிர். என்கிட்ட ஜாக்கெட் வேற இல்ல. குளிர் போட்டு என்ன பூஜை பண்ணிடுச்சு. அப்புறம் ஒரு 3 மணிக்கு ஒரு ட்ரெயின் வந்தது. இதுக்கு மேல நம்மளால முடியாத சாமின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயின்ல ஏறியாச்சு. ஏதோ பரவாயில்ல, கூட்டம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ரொம்ப அருமையான ஜர்னி. டெல்லி வந்து ரீச் ஆயிட்டோம். மறக்கவே மாட்டேன் இந்த அனுபவத்தை. டெல்லி வந்தோன்னா ரூம் எங்க எடுக்கிறது, இது எது பத்தியும் எனக்கு வந்து ஐடியா கிடையாது. டெல்லியில என்ன நடந்துச்சு இது எல்லாமே அடுத்த வீடியோல பார்க்கலாம். இப்போதைக்கு விடை பெறுகிறேன். ஆல் இந்தியா சீரிஸை பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க.